Good evening, friends. ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சின்க்ரோஸ்கோப்பை பற்றி பார்க்க போகிறோம். சின்க்ரோஸ்கோப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இன்கமிங் ஏசி ஜென்ரேட்டர் சின்க்ரோனைஸ்டு வித் அனதர் ஜெனரேட்டர் ஆர் வித் எலக்ட்ரிக்கல் சப்ளை சிஸ்டத்தோட சின்க்ரோனைஸ் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது சின்க்ரோஸ்கோப். ஓகேவா? சின்க்ரோஸ்கோப் அப்படின்னா இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு செக் whether an incoming AC generator is synchronized with another generator அல்லது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சப்ளை சிஸ்டத்தோட சின்க்ரோனைஸ் ஆயிருக்கா இல்லை அப்படின்னு செக் பண்ணுது. ஓகேவா? அதுக்கு தான் மெயினாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பிஃபோர் கனெக்டிங் டு ஏசி சோர்சஸ் இன் பேரலல். ஸோ முக்கியமான இதெல்லாம் மீதி உள்ளதெல்லாம் சேமாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி the following must be same. ஃபர்ஸ்ட் ஒன், வோல்டேஜ் மேக்னிடியூட் சேமாக இருக்கணும், ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கணும். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இன்கமிங் ஜென்ரேட்டரோட ஃப்ரீக்வன்சியும் இன்னொரு ஜென்ரேட்டரோட ஃப்ரீக்வன்சி அல்லது இன்னொரு சப்ளை சிஸ்டத்தோட ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கணும். ஃபேஸ் சீக்வன்சி சேமாக இருக்கணும். ஃபேஸ் ஆங்கிளும் என்ன பண்ணணும், சேமாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது பேரலாக பண்ணிக்கலாம். ஓகேவா? பேரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்க்ரோஸ்கோப் மெயின்லி இண்டிகேட்ஸ் தி ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் அண்ட் வெதர் இன்கமிங் ஜென்ரேட்டர் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ. ஓகேவா? ஸோ சின்க்ரோஸ்கோப் மெயினாக எதை இண்டிகேட் பண்ணுது, ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ், வெதர் த இன்கமிங் ஜென்ரேட்டர் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ. ஓகேவா? அதில் இன்கமிங் ஜென்ரேட்டரு, பஸ் பாரு, சப்ளை, ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதுதான் சின்க்ரோஸ்கோப்பு. ஸோ பஸ் பார், சப்ளை. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டயல். ஓகேவா? ஸோ இது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதா, ஸ்லோவாக மூவ் ஆகுதா, அப்ராக்சிமேட் ஒரு டைம் 12 o'clock. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சின்க்ரோஸ்கோப்பில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிக்ஸடு காயில் இருக்கும், மூவிங் சிஸ்டம், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அடுத்து பாயிண்டர் இருக்கும், சர்க்குலர் டயல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கேல் மார்க் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவாக மார்க் பண்ணியிருக்காங்க. டாப் பொசிஷன் யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 12 o'clock இண்டிகேட்ஸ் தட் போத் வோல்டேஜஸ் ஆர் இன் சேம் பேஸ். ஓகேவா? அந்த சேம் பேஸில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிடும். ஓகேவா? ஒர்க்கிங் சின்க்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் பண்ணுது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்கமிங் ஜெனரேட்டர். சின்க்ரோஸ்கோப் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் கம்பேர்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்கமிங் ஜெனரேட்டரோட ஃப்ரீக்வன்சியை கம்பேர் பண்ணுது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் பஸ் பார் சப்ளையும் கம்பேர் பண்ணுது, அதுக்கு இடையில உள்ள ஃபேஸ் ஆங்கிளை என்ன பண்ணுது, கம்பேர் பண்ணுது. சப்போஸ் கேஸ் 1, ஃப்ரீக்வன்சி ஆர் டிஃபரெண்ட், த பாயிண்டர் என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் கண்டினியூஸ்லி. ஓகேவா? ஜெனரேட்டர் ஃப்ரீக்வன்சி, பஸ் ஃப்ரீக்வன்சி, பாயிண்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. பாயிண்டர் ரொட்டேட்ஸ் கண்டினியூஸ்லி, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அடுத்து ஜென்ரேட்டர் ஃப்ரீக்வன்சி, இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் ஃப்ரீக்வன்சியோட பஸ் ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக இருந்துச்சுன்னா பாயிண்டர் எப்படி மூவ் ஆகுது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஜென்ரேட்டர் ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் பஸ் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா கேஸ் 1ல், ஸோ பாயிண்டர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்லோவாக என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. அடுத்து ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா த பாயிண்டர் ரொட்டேட்ஸ் வெரி ஸ்லோலி அண்ட் பிகம் ஸ்டேஷனரி. ஓகேவா? அடுத்து கரெக்ட் சின்க்ரோனைசேஷன் அப்படின்னா என்ன நடக்கும், கேஸ் 3ல் when pointer reaches approximately 12 o'clock பொசிஷனை ரீச் ஆகிட்டு அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர் என்ன ஆயிரும், க்ளோஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ சர்க்யூட் பிரேக்கரு க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ அடுத்த அப்ளிகேஷன்ஸ் இதை மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கனெக்டிங் ஆல்டர்னேட்டர்ஸ் இன் பேரலல். ஆல்டர்னேட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. டீசல் ஜெனரேட்டரில் சின்க்ரோனைசேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி ஜெனரேட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் பவர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஷிப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் முக்கியமான பாயிண்ட், நெவர் கனெக்ட் டு ஜெனரேட்டர்ஸ் டைரக்ட்லி இன் பேரலல் வித்தவுட் ப்ராப்பர் சின்க்ரோனைசேஷன். ப்ராப்பர் சின்க்ரோனைசேஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 2 ஜெனரேட்டர் டைரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, கனெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஓகேவா? எ லார்ஜ் சர்க்குலேட்டிங் கரண்ட் அண்ட் மெக்கானிக்கல் டேமேஜ் மே அக்வர். ஸோ லார்ஜ் சர்க்குலேட்டிங் கரண்ட் என்ன பண்ணும், அக்வர் ஆயிரும். மெக்கானிக்கல் டேமேஜ் என்ன பண்ணும், உருவாயிரும். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு தெரியும், F is equal to 1/T. ஓகேவா? ஸோ F is equal to 1/T. ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அல்லது இல்லை ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அல்லது ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது F. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் தி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டட் பை அன் ஏசி வேவ் ஃபார்ம் இன் 1 second. 1 செகண்டில் எவ்வளோ இதை கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு வேவ் ஃபார்ம் அப்படின்றத செக் பண்ணுறதா ஃப்ரீக்வன்சி இஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்
completed by an AC waveform in 1 second. Unit நம்மளுக்கு தெரியும் ஹெர்ட்ஸ். இந்தியன் AC சப்ளை frequency 50 ஹெர்ட்ஸ். ஸோ ஒரு சைக்கிளும் ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும். ஓகேவா? ஸோ T is equal to நம்மளுக்கு தெரியும். T is equal to 1 by F. T is equal to 1, இது ஆக்சுவலாக 1 by F. T is equal to 1 by F. இப்போ 50 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 50 போட்டீங்கன்னா என்ன வரும்? 0.2 செகண்ட். ஓகேவா? 1 by 2 0.2 செகண்ட். ஸோ அப்போ T is equal to 1 by 50 is equal to, so 0.02 second. ஓகேவா? 0.02 second. So method of frequency measurement, common method, mechanical frequency measurement. Methods of frequency measurement என்னென்ன common methods யூஸ் பண்றாங்க? Mechanical frequency meter, electrical resonance frequency meter. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? frequency மெஷர் பண்ணிக்கலாம். vibrating reed frequency meter, digital frequency meter, CRO அல்லது DSO மெத்தட்ல என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒன்றா பார்ப்போம். வைப்ரேட்டிங் ரீட் ஃப்ரீக்வன்சி மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா செவரல் தின் ஸ்டீல் ரீட்ஸ் இருக்கும். ஓகேவா? செவரல் தின் ஸ்டீல் ரீட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரீடுமே எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஃபார் பர்டிகுலர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஏசி சப்ளை போகுது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் போகுது, ரீட் 1 பர்டிகுலர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி சொல்லும் 48 ஹெர்ட்ஸ். ரீட் 1ல் காட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 48 ஹெர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு மீனிங். ஓகே, ரீடு 2ல் 49 ஹெர்ட்ஸ். ஸோ ரீடு 5 இருந்துச்சுன்னா 52 ஹெர்ட்ஸ் காட்டும். ஓகேவா? இதோட ஒர்க்கிங் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி சப்ளை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகும். அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? ரீடு வைப்ரேட் ஆகும். அந்த ரீட்ஸ் வந்து என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். ரீட் ஹேவிங் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஸோ ரீட் ஹேவிங் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல் டு தி சப்ளை ஃப்ரீக்வன்சி வைப்ரேட் வித் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். சப்ளை ஃப்ரீக்வன்சி வைப்ரேட் ஆகும்போது வித் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வைப்ரேட் ஆகும்போது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரீடோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ளை ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 48 ஹெர்ட்ஸ்னா ஸ்மால், 50 ஹெர்ட்ஸ்னா மேக்ஸிமம், 51னாலும் அது என்ன தான் காட்டும்? ஸ்மால் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 50 ஹெர்ட்ஸ். ஓகேவா? அடுத்து அப்ளிகேஷன்ஸ். இந்த வைப்ரேட்டிங் ரீட் ஃப்ரீக்வன்சி எங்கே யூஸ் பண்ணுறாங்க? பவர் ஸ்டேஷனில், ஜெனரேட்டர்ஸில், ஏசி சப்ளை பேனல்ஸில் என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எலக்ட்ரிக்கல் லேபில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி மீட்டர். இதில் இன்புட் சிக்னல் நீங்கள் கொடுப்பீங்க, வேவ் ஷேப்பிங் சர்க்யூட் கொடுப்பீங்க. அங்கே வந்து கவுண்டர் என்ன பண்ணும்? கவுண்ட் பண்ணும். ஸோ கவுண்டர்லேருந்து டிஸ்பிளே போகும் எவ்வளோ கவுண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அடுத்து டைம் பேஸ்லேருந்து கிளாக் கவுண்டருக்கு என்ன பண்ணும்? வரும். ஓகேவா? ஸோ இதோட ஒர்க்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எது பார்க்குறோம்? இப்போ டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி மீட்டர். ஸோ டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு the instrument counts the number of cycles occurring during fixed time. fixed timeல the instrument என்ன பண்ணுது அப்படின்னா கவுண்ட் பண்ணுது. நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அக்யூர் ஆகிறத கவுண்ட் பண்ணுது. ஸோ இதான் இதோட மெயின் ஒர்க்கிங். 50 சைக்கிள்ஸ் அக்யூர் ஒரு டைமில் நடக்கு அப்படின்னா ஸோ எஃப் வந்து 50 சைக்கிள்ஸ் 1 செகண்ட் நடக்கு அப்படின்னா ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து டைமை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1/50 நினைப்போம் போடும். ஓகேவா? 1/50 1/50 போட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ டைம் கிடைக்கும். அடுத்து ஸோ அட்வான்டேஜ் ஹை அக்யூரேசி, டிஜிட்டல் டிஸ்பிளே. மெயினாக இதில் என்ன இருக்குது? ஏன்னா டிஜிட்டலில் நம்மளுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும், அதனால் ஹை அக்யூரேசி நம்மளுக்கு துல்லியமாக தெரியும். ஃபாஸ்ட்டாக மெஷர் பண்ணோம். வைட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து முக்கியமானது ஏசி பிரிட்ஜஸ். ஏசி பிரிட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன். ஏசி பிரிட்ஜஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் அன்னோன் ஏசி குவான்டிட்டிஸ் சச் அஸ் ரெசிஸ்டன்ஸ். நம்மளுக்கு அந்த அன்னோன் குவான்டிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? மெஷர் பண்ணிக்கலாம். அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், அன்னோன் இண்டக்டன்ஸ், அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ், அன்னோன் ஃப்ரீக்வன்சி, குவாலிட்டி ஃபேக்டர் எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். ஏசி பிரிட்ஜ் எந்த பிரின்சிபல் வச்சு? பிரின்சிபல் ஆஃப் பேலன்ஸ் பிரின்சிபல் வச்சு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஏசி பிரிட்ஜ் சர்க்யூட் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ Z1 இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த Z1 எப்போவுமே இதில் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? Z1ல் ஒரு ஆம், இது ஒரு ஆம், இது ஒரு ஆம், இது ஒரு ஆம், இது ஒரு ஆம். சென்டரில் ஒரு டிடெக்டர் கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கேல்வனோமீட்டர் சுட் பி நல்லா இருக்கணும். ஏன் நல்லா? நல் பொசிஷன் காட்டும், 0 வேல்யூ காட்டும். அப்போ தான் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏசி சப்ளை கனெக்டட் பிட்வீன் ஆப்போசிட் பாயிண்டில் என்ன பண்ணுறாங்க? அந்த பி சிஎல்லையும் ஸோ மற்ற பாயிண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசி சப்ளை கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ Z1 ஈக்குவல் டு Z1 Z2 ஆப்போசிட் இம்பிடன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்?
மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? Z3 Z4 ஓகேவா? ஸோ இப்படி தான் பேலன்ஸ் கண்டிஷனில் இப்படி தான் என்ன பண்ணும் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து Z2 வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். Z3 Z4 டிவைடட் பை Z1 நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இம்பிடன்ஸ் மே கண்டெயின் இம்பிடன்ஸில் அந்த ஆர்மில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், இண்டக்டன்ஸ் இருக்கலாம், கெப்பாசிட்டன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து ஆண்டர்சன் பிரிட்ஜ். ஆண்டர்சன் பிரிட்ஜ் எதுக்கு? ஸோ ஆண்டர்சன் பிரிட்ஜ் ஒரு ஏசி பிரிட்ஜ் கேட்டுக்கிறாங்க ப்ரீவியஸ் இயரில். என்ன பிரிட்ஜ்? ஏசி பிரிட்ஜ். ஓகேவா? எதுக்காக? இட் இஸ் யூஸ் டு மெஷர் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ காயில். அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறது, செல்ஃப் இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு காயிலில். ஸோ இட் இஸ் அன் இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் பிரிட்ஜோட நெக்ஸ்ட் வெர்ஷன் இம்ப்ரூவ் ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது என்ன மெஷர் பண்ணுறது? அன்னோன் இண்டக்டன்ஸை மெஷர் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காயிலை மெஷர் பண்ணுறது, குவாலிட்டி ஃபேக்டரை சம் அப்ளிகேஷனில் மெஷர் பண்ணுது. ஒரு சிம்பிளான சர்க்யூட் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல R2. ஸோ இங்கே ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது R3. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது R1. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது R1. இதெல்லாம் சிம்பிள் சர்க்யூட் ஒரு ஐடியா தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஸ்மால் ஆர் டிடெக்டர். ஆக்சுவல் ஆண்டர்சன் பிரிட்ஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் அடிஷனல் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் இருக்கும். ஓகேவா? ஆண்டர்சன் பிரிட்ஜில் என்ன இருக்கும்? அடிஷனலாக கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஓகேவா? அடுத்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்னோன் பிரிட்ஜ் கன்சிஸ்ட் ஆஃப் அன்னோன் இண்டக்டிவ் காயில் இருக்கும் பிரிட்ஜில். ஓகேவா? அன்னோன் இண்டக்டன்ஸ் அன்னோன் எல்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வேரியபிள் ரெசிஸ்டர், ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர், ஏசி சப்ளை, அடுத்து நல் டிடெக்டர் எனப்படும் இருக்கும். இதில் ஒர்க்கிங் பிரின்சிபல் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் அட்ஜஸ்டட் அன்டில் த டிடெக்டர் சோர்ஸ் கரண்ட் ஜீரோ. நம்ம சொன்னோம்னா கேலனோமீட்டரில் நம்ம லேபிள்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவோம் கேலனோமீட்டர். ஸோ அதில் அதாவது டிடெக்டர் அப்படிம்போம். ஸோ அதில் போகக்கூடிய கரண்ட்டு ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவாக இருந்துச்சுன்னா பிரிட்ஜ் என்ன கண்டிஷனில் இருக்குது? பேலன்ஸ் கண்டிஷன் இருக்குது. அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வச்சு Z1 Z2 ஈக்குவல் டு Z3 Z4 போட்டோம்ல அந்த ஈக்குவேஷனில் வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? அன்னோன் இண்டக்டன்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அன்னோன் யூசிங் நோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியும், அதை வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் high accuracy, fixed standard capacitor, suitable for precise inductance measurement. ஓகேவா? அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது. பேலன்சிங் டேக்ஸ் மோர் டைம். கால்குலேஷன் கேன் பி காம்ப்ளிகேட்டட். கால்குலேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அப்ளிகேஷன் மெஷர்மெண்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ், காலிப்ரேஷன் லேபரேட்டரிஸில் யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்டிங் இண்டக்டிவ் காம்பனன்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பிரிட்ஜ் ஷரிங் பிரிட்ஜ். ஸோ ஷரிங் பிரிட்ஜ் எதுக்குன்னா அன்னோன் கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ இது ஒரு ஏசி பிரிட்ஜ் யூஸ் டு மெஷர் அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் டயலெக்ட்ரிக் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. டிசிபேஷன் ஃபேக்டர் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல், ஓகேவா? அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் ஃபார் டெஸ்டிங் ஹை வோல்டேஜ் இன்சுலேஷனுக்கு டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் அப்படி தான் நம்மளுக்கு அன்னோன் கெப்பாசிட்டரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இதெல்லாம் தேவைப்படுது. அன்னோன் கெப்பாசிட்டர், ஒரு ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர், நான் இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், வேரியபிள் காம்பனன்ட்ஸ், ஏசி சப்ளை, நல் டிடெக்டர். ஸோ அதோட ஒர்க்கிங் பார்த்து அப்படின்னா அன்னோன் கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம லேபில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ டிடெக்டர் அவுட்புட் ஜீரோ. ஐ மீன் கரண்ட் போகக்கூடிய கரண்ட் பேலன்ஸ் கண்டிஷனில் ஜீரோவாக இருக்கும். அப்போ தான் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அட் பேலன்ஸ் கண்டிஷன் பிரிட்ஜ் ஈக்குவேஷன் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ், டயலெக்ட்ரிக் லாஸ். டயலெக்ட்ரிக் லாஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்? பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் சுட் நாட் கன்சியூம் பவர். பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் என்ன பண்ணாது அப்படின்னா பவரை கன்சியூம் பண்ணாது. பட் ப்ராக்டிக்கல் இன்சுலேஷன் அப்சர்வ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணுது? ப்ராக்டிக்கல் இன்சுலேஷன் அப்சர்வ் பண்ணுது. ஏசி வோல்டேஜ் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. ஸோ ஐடியலாக இருந்துச்சுன்னா நோ பவர் லாஸ், ப்ராக்டிக்கலில் கொஞ்சம் பவர் லாஸ் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ அடுத்து உள்ளதான் டயலெக்ட்ரிக் லாஸ். ஓகேவா? இப்போ ஷரிங் பிரிட்ஜ் மெஷர்ஸ் திஸ் லாஸ். இந்த டயலெக்ட்ரிக் லாஸை மீதி உள்ள இந்த டயலெக்ட்ரிக் லாஸை இந்த ஷரிங் பிரிட்ஜ் மெஷர் பண்ணுது. அப்ளிகேஷன் டெஸ்டிங் கெப்பாசிட்டர்ஸ், டெஸ்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் இன்சுலேஷன், கேபிள் இன்சுலேஷன் டெஸ்டிங், ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட் டெஸ்டிங்கில் இது என்ன பண்ணுது? யூஸ் ஆகுது. மெஷர்மெண்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் லாஸ் ரிசர்ச் லேபில் என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து முக்கியமானது கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப், சிஆர்ஓ. சிஆர்ஓ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு டிஸ்பிளே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்.
எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சைடு எல்லாம் என்ன வேவ் ஃபார்ம்லாம் வருதோ இந்த சிஆர்ஓ மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இது என்ன இதில் என்னெல்லாம் தெரியுது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ், டைம், ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் டிஃபரன்ஸ், வேவ் ஷேப் எல்லாமே இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிஆர்ஓவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் சிக்னல் கொடுப்போம், வெர்டிகல் ஆம்பிளிஃபையர் இருக்கும், ஒய் பிளேட் இருக்கும். ஒய் பிளேட்னா வேவோட ஆம்பிளிடியூட் பொசிஷனுக்கு ஒய் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அப்படியே டாப் டு பாட்டம் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். சிஆர்டி ஸ்க்ரீன், வேவ் ஃபார்ம், அடுத்து எலக்ட்ரான் பீம் இருக்குது. இது சிஆர்டி ஸ்க்ரீனில் போய் என்ன மோதுற மாதிரி என்ன பண்ணியிருப்பான், டிசைன் பண்ணியிருப்பான். எக்ஸ்பிளைட்லேருந்து இது என்ன போகுது. ஓகேவா? அடுத்து ஹரிசாண்டல் ஆம்பிளிஃபையர், டைம் பேஸ் ஜென்ரேட்டர். ஓகேவா? ஹரிசாண்டல் ஆம்பிளிஃபையர் ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வேவை லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதோட மெயின் பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்டி, ஹார்ட் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் சிஆர்ஓ. ட்ரெடிஷ்னல் சிஆர்ஓட மெயின் ஹார்ட் என்ன தான் சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப். எலக்ட்ரான் கன் எதுக்கு யூஸ் ஆகுது, எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் கேத்தோட் இருக்கும், அங்கேருந்து எலக்ட்ரான் பீம் போய் ஸ்க்ரீனில் என்ன பண்ணும், மோதும். ஓகேவா? ஸ்க்ரீனில் படும். கண்ட்ரோல் கிரிட் கண்ட்ரோல்ஸ் தி பிரைட்னஸ் ஆஃப் எலக்ட்ரான் பீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபோக்கஸிங் ஆனோட எதுக்கு பண்ணுது, ஃபோக்கஸஸ் எலக்ட்ரான் இன்டூ ஃபைன் பீம், ஃபோக்கஸஸ் எலக்ட்ரான்ஸ் இன்டூ ஃபைன் பீம். அக்சலரேட்டிங் ஆனோடு என்ன பண்ணுது அப்படின்னா, இன்க்ரீசஸ் தி ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அக்சலரேட்டிங் ஆனோடு இன்க்ரீசஸ் தி ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ அக்சலரேட்டிங் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆனோடு இன்க்ரீசஸ் தி ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அடுத்து டிஃப்ளெக்டிங் பிளேட்டில் 2 பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 pairs. ஒய் பிளேட் எதுக்கு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் மூவ்மெண்ட், அதான் டாப் டு பாட்டம். எக்ஸ் பிளேட் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட், ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா? அடுத்து ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொடியூசஸ் விசிபிள் லைட் when electrons strike it. எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் ஆகும்போது ஃப்ளோரசன்ட் அந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணும், ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ விசிபிள் லைட் நம்மளுக்கு அது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சிஆர்டி டயக்ராம்னு தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் என்னெல்லாம் இருக்குது, எலக்ட்ரான் கன் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து கேத்தோட்லேருந்து கிரிட்டுக்கு போகுது ஆனோடு. ஸோ ஒய் பிளேட்டு அடுத்து எக்ஸ் பிளேட்டுக்கு போகுது. ஓகேவா? ஸோ இது கடைசியில் எலக்ட்ரான் பீமுக்கு போய் இதெல்லாம் சேர்ந்து எலக்ட்ரான் பீம் போய் ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனில் என்ன படுது. ஸோ ஒர்க்கிங் ஆஃப் சிஆர்ஓ, எலக்ட்ரான் ப்ரொடக்ஷன் ஸ்டெப் 1ல என்ன நடக்குது, சிஆர்ஓ எப்படி ஒர்க் ஆகுது, எலக்ட்ரான் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகேவா? ஹீட்டட் கேத்தோட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரான்ஸ். அடுத்து எலக்ட்ரான் பீம் ஃபார்ம் ஆகுது. நிறைய எலக்ட்ரான்ஸ் கண்டினியூவாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது எலக்ட்ரான் அது கற்றையாக என்ன பண்ணுது, ஃபார்ம் ஆகுது. எலக்ட்ரான் கன் ஃபார்ம்ஸ் ஏ நேரோ பீம். அடுத்து வெர்டிகல் மூவ்மெண்ட், இன்புட் சிக்னல் இஸ் அப்ளைடு டு ஒய் பிளேட், இன்புட் வோல்டேஜ் சேஞ்சஸ். ஸோ வெர்டிகல் மூவ்மெண்ட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். வேவ் ஃபார்மோட ஹைட் என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிளிடியூட், ஒய் பிளேட்னாலே ஆம்பிளிடியூட் தான். அடுத்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட், டைம் பேஸ் சர்க்யூட் ப்ரொடியூசஸ் ஷார்ட் டூத் வோல்டேஜ். முக்கியமானது, டைம் பேஸ் சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஷார்ட் டூத் வோல்டேஜ் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஷார்ட் டூத் வோல்டேஜ்னால என்ன நடக்குது, எலக்ட்ரான் பீம் லெஃப்ட்ல ரைட்ல என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. ஓகேவா? லெஃப்ட்ல ரைட்ல மூவ் ஆச்சு அப்படின்னா வேவ் அப்படி மூவ் ஆகும். ஓகேவா? வேவ் ஃபார்ம் டிஸ்பிளே, த கம்பைன்ட் எக்ஸ் அண்ட் ஒய் மூவ்மெண்ட் ப்ரொடியூசஸ் வேவ் ஃபார்ம். எக்ஸ் மூவ்மெண்ட்டும் ஒய் மூவ்மெண்ட்டும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிஆர்ஓ எதுக்கு, மெஷரிங் வோல்டேஜ், மெஷரிங் ஃப்ரீக்வன்சி, மெஷரிங் டைம் பீரியட், மெஷரிங் ஃபேஸ் டிஃபரன்ஸ், டெஸ்டிங் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சர்விங் மாடுலேஷன், ட்ரபுள் ஷூட்டிங் ஆம்பிளிஃபையர்ஸ், செக்கிங் கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ்க்கு இந்த இடத்துல என்ன பண்ணுது, இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் ஆகுது. சென்சிங் எலமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்சிங் எலமெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம் தட் டிடெக்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை டிடெக்ட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் சென்சிங் எலமெண்ட். இட் சென்சஸ் குவான்டிட்டி சச்சஸ், என்னெல்லாம் சென்ஸ் பண்ணுது, டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணும், ப்ரெஷர், லைட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸு, ஹியூமிடிட்டி, ஃப்ளோ, சவுண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, சென்ஸ் பண்ணுது. ஜென்ரல் மெஷர்மெண்ட் சிஸ்டம், ஃபிசிக்கல் குவான்டிட்டி சென்சிங் எலமெண்ட்டுக்கு போகுது, சென்சிங் எலமெண்ட்லேருந்து டிரான்ஸ்டியூசருக்கு போகுது. ஸோ டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணுது, சென்சிங் எலமெண்ட்லேருந்து வரக்கூடியது என்ன பண்ணுது, சிக்னல் கண்டிஷனுக்கு கொண்டு போகுது, கடைசியில் டிஸ்பிளேக்கு போகுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட், டெம்பரேச்சர் சென்சாருக்கு போகுது. டெம்பரேச்சர் சென்சார் என்ன பண்ணிடும், அதை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றிடும். எலக்ட்ரிக்கல் சிக்னல் கண்டிஷனுக்கு போய் ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு டிஸ்பிளேயாக காட்டும். டிஸ்பிளே என்ன தெரியும், 50 டிகிரினா 50 டிகிரி செல்சியஸ் நம்ம காட்டும். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்சிங் எலமெண்ட் இருக்குது.
அதில் டெம்பரேச்சர் சென்சிங் எலமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். தெர்மிஸ்டர், ஆர்டிடி, ஓகேவா. அடுத்து தெர்மாகப்பிள். அடுத்து ப்ரெஷர் சென்சிங் எலமெண்ட் இருக்கு. டயப்ராம், பெல்லோஸ், பாடன் டியூப், ஓகேவா. லைட் சென்சிங் எலமெண்ட் இருக்கு. லைட்டை சென்ஸ் பண்ணக்கூடியது. இது மேலே உள்ள ப்ரெஷரை சென்ஸ் பண்ணுறது. இப்போ லைட்டை சென்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஆர், போட்டோ டயோடு, போட்டோ டிரான்சிஸ்டர். அடுத்து பொசிஷன் சென்சிங் எலமெண்ட்லாம் இருக்கு. பொசிஷன் மூவ்மெண்ட் லெஃப்ட் ரைட்டில் மூவ் ஆகுதா அல்லது ரொட்டேட் ஆகுதா அதை பொறுத்து அதை சென்ஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட் இருக்கு. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்சியோமீட்டர், லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்து என்கோடர். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் ஆகுது. ஸ்மார்ட் ஹோம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ரொபாட்டிக்ஸ், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் டிரான்ஸ்டியூசர் டாபிக் வரும். டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்னது? டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா ஒரு டிவைஸ். எதுக்கு யூஸ் ஆகுது? ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அனதர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கன்வெர்ட் பண்ணுது, ஓகேவா. டிரான்ஸ்டியூசர் இஸ் அ டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம். இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இட் யூஸ்வலி கன்வெர்ட்ஸ் பிசிக்கல் குவான்டிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலாக என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. பிசிக்கல் குவான்டிட்டி அந்த டிரான்ஸ்டியூசருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அவுட்புட் நம்மளுக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. எக்ஸாம்பிள், டெம்பரேச்சரை தெர்மாகப்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை தான் மாற்றி கொடுத்துருது, வோல்டேஜாக மாற்றி கொடுத்துரு, எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி கொடுத்துரு. ப்ரெஷர் மூமெண்ட், ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி கொடுத்துருது, ஓகேவா. அடுத்து ஸோ லைட் மெஷர்மெண்ட், லைட் சிக்னலை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ டயோடு கொடுத்தீங்க அப்படின்னா அது கரண்டாக மாற்றி கொடுத்துரும், ஓகேவா. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் ரெண்டு டைப் இருக்கு. முக்கியமானது பாசிவ் டிரான்ஸ்டியூசர், ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர். ஸோ பாசிவ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிவ் டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணாது அப்படின்னா செல்ஃப் ஆக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணி இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டர்னல் ஜென்ரேட்டிங் பவர் இதுக்கு தேவை இந்த டிரான்ஸ்டியூசர் வேலை செய்யறதுக்கு. ஆக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபாகவே ஒர்க் ஆகும். ஸோ பாசிவ் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை ஃபார் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை ஃபார் இட்ஸ் என்னது ஆப்ரேஷன், ஓகேவா. அடுத்து பிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ். பிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ், எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். பாசிவ் டிரான்ஸ்டியூசர் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை ஃபார் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ இப்போ பிளாக் டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ அது எதுக்கு போகுது, பாசிவ் சென்சாருக்கு போகுது, பாசிவ் சென்சாருக்கு போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன நடக்குது நம்ம பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸில் சேஞ்ச் ஆகும் அல்லது இண்டக்டன்ஸில் சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்க டிஃபரன்ஸில் ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ் அஸ் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆர்எல்சி. ஸோ சேஞ்ச் பண்ணும். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது சேஞ்ச் ஆனால் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா இதுவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்குது, ஓகேவா. ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் பாசிவ் டிரான்ஸ்டியூசர், ரெசிஸ்டிவ் டிரான்ஸ்டியூசர். இதில் என்ன நடக்குது, ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ் ரெசிஸ்டன்ஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் சேஞ்ச் ஆகும், ஓகேவா. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டினால என்ன ஆகுது, இங்கே சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் போது ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா சேஞ்ச் இன் வோல்டேஜ் அல்லது கரண்ட்டில் சேஞ்ச் ஆகுது அந்த சிக்னலில், ஓகேவா. எக்ஸாம்பிள், பொட்டன்சியோமீட்டரில் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும், கரண்ட் சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ரெயின் காட்சியில், ஓகேவா. தெர்மிஸ்டரில், ஆர்டிடியில், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டரில், இதில் ஏதாவது நீங்கள் ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வோல்டேஜோ கரண்ட்டோ சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள், பொட்டன்சியோமீட்டரில் வோல்டேஜ் போகுது பாருங்கள், ஸ்லைடர், ஸோ அவுட்புட் நம்மளுக்கு, ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் வீலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் நம்ம பொட்டன்சியோமீட்டரில் மூவ் பண்ணலாம். இப்படி மூவ் பண்ணும்போது ஸ்லைடர்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டில் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும், கரண்ட் சேஞ்ச் ஆகும். அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஸ்லைடர் அந்த பக்கம் மூவ் ஆகும், வோல்டேஜ் என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆகும். ஸோ பொட்டன்சியோமீட்டர், ரியோஸ்டாட், ஓகேவா. பொசிஷன் மெஷர்மெண்ட் அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது, சர்வோ சிஸ்டத்தில், ரொபாட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. அடுத்து இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர், ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ் இண்டக்டன்ஸ். ஸோ இண்டக்டிவ் டிரான்ஸ்டியூசர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ் இண்டக்டன்ஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டி இண்டக்டன்ஸோட சேஞ்சஸ் சொல்லுது, ஓகேவா. ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன பண்ணுது, சேஞ்சஸ் இண்டக்டன்ஸை மாற்றுது அப்படின்றாங்க. லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர் இருக்கும். இந்த கோரு
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி காயில் செகண்டரி காயில் ரெண்டு என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கோரு பிரைமரி காயில் செகண்டரி காயில் என்ன பண்ணும் அப்படின்னா பிரைமரி காயில் செகண்டரி காயில். ஸோ அந்த கோரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா கோர் டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா பிரைமரிலையும் செகண்டரிலையும் என்ன ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும், இண்டக்டன்ஸ் சேஞ்ச் நடக்கும். சேஞ்ச் இன் இண்டக்டன்ஸ் அவுட்புட் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, கோரோட பொசிஷன் கோர் சென்டர் பொசிஷனில் இருந்தால் இஎம்எஃப் இ1 இ2 இங்கே பிரைமரியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்பும் செகண்டரியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும். கோர் அப்பா மூவ் ஆச்சு அப்படின்னா அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகும். ஓகேவா, அல்லது இன்சைடு அவுட் சைடில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸோ அப்பில் மூவ் ஆச்சு அப்படின்னா செகண்டரியில் அதிகமாகும் இஎம்எஃப் இ1 கிரேட்டர் தேன் இ2. டவுனாக மூவ் ஆச்சு அப்படின்னா செகண்டரி காயிலில் தான் இஎம்எஃப் அதிகமாக இருக்கும், இ2 கிரேட்டர் தேன் இ1. நியூ கோர் சென்டர் பொசிஷனில் இருந்துச்சுன்னா இ1 இஸ் ஈக்குவல் டு இ2. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பொசிஷன் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசர் எப்சிலான் ஏ பை ஸோ நம்மளுக்கு டி எப்சிலான் ஏ பை டி கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னாலே. ஓகேவா, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னாலே எப்சிலான் ஏ பை நம்மளுக்கு டி. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிங்க என்ன நடக்குது, கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சு உண்டாக்குது. ஓகேவா, ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஏ பை டி. இதில் சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ், ஏ ஏரியா ஆஃப் தி பிளேட், டின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட். ஓகேவா, எப்சிலான் அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி, வேறு எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஸோ அடுத்து சிம்பிளான ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ டயக்ராம், ரெண்டு பிளேட் இருக்குது, அதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் தான் இது டி. ஸோ இதில் மூமெண்ட் சேஞ்சஸ் டி, இந்த டிஸ்டன்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த ஃபார்முலாவில் பாருங்கள், டி சேஞ்ச் ஆச்சுன்னா சி சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். ப்ரெஷர் மெஷர்மெண்ட், ஹியூமிடிட்டி மெஷர்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, லிக்விட் லெவல் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர், நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர். இதோட டெஃபினிஷன் என்ன, ஸோ an active transducer is a self-generating transducer. இதுக்கு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தேவை கிடையாது ஃபார் ஜென்ரேட்டிங் இட்ஸ் அவுட்புட் சிக்னல். அடுத்து இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபிசிக்கல் எனர்ஜியை டைரெக்டாக என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஃபிசிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா, ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர் கொடுத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அவுட்புட் கிடைக்கும். இதுக்கு ஏதாவது நோ எக்ஸ்டர்னல் சப்ளை தேவைப்படாது. ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசரில் டைப் இருக்குது, தெர்மோகப்பிள். தெர்மோகப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் மெட்டலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் மெட்டல் ஒயரை என்ன பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜங்ஷனுக்கு பேர் ஹாட் ஜங்ஷன் இருக்குது. இப்போ ஜங்ஷன் டெம்பரேச்சர், அந்த ஹாட் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்ன உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக் இஎம்எஃப் என்ன பண்ணுது, உருவாக்குது. ஸோ அப்போ அது எதில் தெரியும், அதுக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது அவுட்புட் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு முக்கியமான எஃபெக்ட், சீபெக் எஃபெக்டை பேஸ் பண்ணி இந்த தெர்மோகப்பிள் என்ன பண்ணுது அப்படின்னா வேலை செய்யுது. ஓகேவா, அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்னேஸ் டெம்பரேச்சர், பாய்லர், இண்டஸ்ட்ரியல் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட், இன்ஜின்ஸில் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. பைசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர், பைசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன், இது என்ன பண்ணுது, குவாட்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுது, பைசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுது. ஒரு ஃபோர்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அல்லது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கிறிஸ்டலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும், வோல்டேஜ் இன்டியூஸ்ட் ஆகும். ஓகேவா, working when mechanical force is applied to crystal, force அல்லது ப்ரெஷரை கிறிஸ்டல் டிஃபார்ம் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது நம்ம அவுட்புட் வோல்டேஜாக கிடைக்குது. அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, வைப்ரேஷன் மெஷர்மெண்ட், ப்ரெஷர் மெஷர்மெண்ட், ஆக்சலரோமீட்டர்ஸ், மைக்ரோஃபோன்ஸ், அல்ட்ராசானிக் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வோல்டாயிக் செல் அப்படின்னா ஒரு லைட்டு, சன்லைட்டோ அல்லது ஏதோ ஒரு லைட்டு சோலார் செல்லில், சன்லைட் சோலார் செல்லில் பட்டுச்சு அப்படின்னா அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை, டிசி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது ஃபோட்டோ வோல்டாயிக் செல். ஓகேவா, சோலார் பவர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க, கால்குலேட்டரில், ஸ்ட்ரீட் லைட், சேட்டலைட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பேசிவ் ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசரோட ரெண்டும் கம்பேரிசன் நம்ம கொடுத்துருக்கோம், ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ கம்பேரிசன் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சம்மரியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஸோ மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் டிஏல ஸோ செகண்ட் ஆஃப் சிலபஸ் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் இப்படி செகண்ட் ஆஃப் சிலபஸில் இது குயிக் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் நம்ம இருக்கோம். அதாவது எக்ஸாம் டைமில் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இதை கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே தேங்க்யூ.
அதாவது ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம அந்த நீங்கள் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஆர்ஆர்பி ஜேஇக்கும் ரேடியோ சூப்பர்வைசருக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் ஆன்லைனில் நடக்குது ஆஃப்லைனில் நடக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.